எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் காம்போ ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். நல்ல சுவையான வரகரிசி உப்மாவோட ரொம்பவே டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் வரகரிசி எடுத்திருக்கேன். இது 250 ml கப். வரகரிசியை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிறேன். இந்த உப்மாவை நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். வரகரிசி வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். குக்கரில் செய்யும் போது நல்லா வெந்து வரும். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய்யில் செய்யறதுனால உப்மா நல்ல வாசனையாகவும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் பொடுசா நறுக்கின 1 வெங்காயம், கீரின 6 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாயை கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 துண்டு இஞ்சியை நல்லா பொடுசா நறுக்கி சேருங்க. கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து கலந்து விடுங்க. அடுத்து பொடுசா நறுக்கின 1 கப் கேரட், பொடுசா நறுக்கின 1 கப் பீன்ஸ். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்தா அதையும் சேர்க்கலாம். காய் பாதி வதங்கினதும் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நான் நிறைய உப்மா ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன். சில லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஊற வச்ச வரகரிசியை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த வரகரிசியில புரோட்டீன்ஸ், ஃபைபர், மினரல்ஸ் எல்லாம் இருக்கிறதால வாரம் ஒரு தடவை கண்டிப்பா செய்யுங்க. நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. 1 கப் வரகரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊத்திக்கலாம். அரிசி எடுத்த அதே கப்லயே தண்ணியும் அளந்து ஊத்துனீங்கன்னா சரியா இருக்கும். இப்படி செய்யும் போது உப்மா நல்லா உதிரி உதிரியா வரும். உங்களுக்கு கொஞ்சம் குழவா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க. நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 1 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. விசில் வந்துடுச்சு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். பாருங்க, இந்த வரகரிசி உப்மா நல்லா சாஃப்டா வெந்திருக்கு, உதிரி உதிரியாவும் இருக்கு. ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றி மேலே கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியை தூவி உங்களுக்கு பிடிச்ச சட்னி கூட சர்வ் பண்ணுங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த சட்னி செய்ய முதல்ல வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. தோல் கலர் மாறி வந்ததும் இது கூட 10-15 மிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். 4 பூண்டு கூட சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்க்கறது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா இது எல்லாமே செய்யலாம். 4 சின்ன துண்டு புளியும் சேர்த்து எல்லாம் நல்லா வறுப்பட்டதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். எல்லாம் நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 கப் ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய், 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்கிறேன். முதல்ல தண்ணி எதுவும் ஊத்தாம அரைச்சுக்கலாம். பாதி அரைப்பட்டதும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க.
அடுத்து இந்த சட்னியை தாளிச்சுக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு 2ஆ உடைச்ச 1 சிவப்பு மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து சட்னியில் சேர்த்துருங்க. இந்த சட்னியை ரொம்ப தண்ணி ஊற்றாம கெட்டியாக அரைச்சோம்னா ஃப்ரிட்ஜில் 2 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். தேவைப்படும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இந்த வேர்க்கடலை தேங்காய் சட்னி இட்லி, தோசை, வடை, உப்புமா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த அருமையான பிரேக்ஃபாஸ்ட் காம்போவை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.